ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமானிக்க குற்றச்சாட்டு எதிரொலியாக பல அதானி பங்குகள் இறங்குனுச்சு. அதில் ஏசிசி வந்து மெயினாக வந்து சிமெண்ட் பிஸ்னஸில் இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 2027. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 14.2%, பிஇ வந்து 20. இதோட ப்ராப்ளம் என்னென்னா 2700 ரேஞ்சில் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு 2100 வந்துருச்சு. இது ஃபர்தராக இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. இது இன்னுமே இறங்குனுச்சுன்னா இந்த ரேஞ்சில் வாங்கினவங்க 2500 ரேஞ்சில் வாங்கினவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரியான ஷேர்ஸ்லேருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போ எந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும்னே தெரிய மாட்டேங்குது. ஹிடன்பர்க் அறிக்கையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. அப்போயுமே நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து வாங்கினாங்க. பட் வந்து இதெல்லாம் பூஸ்டப் பண்ணுற ஸ்டாக்ஸு. பட் வந்து திரும்ப வந்து ப்ராப்ளங்கள் வரும்போது மக்கள் தாங்க மாட்டாங்க. ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.